Greetings in the matchless mighty name of our Lord and Savior Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த காலகட்டத்தில் கூட பாவத்தின் பெருக்கத்தை நம்மை சுற்றி பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கூட ஒரு சில நேரங்களில் பாவத்தின் கட்டுகளில் சிக்கி தவிக்கிறார்கள். There are people who is held captive by the power of sin. And sadly, very sadly, sometimes the children of God are also kind of stuck in this kind of captivity. எப்படி வெளியே வரவில்லை, எப்படி வருவது என்று புரியாதபடிக்கு அவர்கள் வாழுகிறார்கள். But I want to bring you to James chapter 4 verse 7. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்குள் உங்களை நிறுத்த ஆசைப்படுகிறேன். வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். In English it says, therefore submit to God, resist the devil and he will flee from you. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு பிரயாசப்படுகிறோம், முயற்சி எடுக்கிறோம். We all try to resist the devil, but sometimes we fail to understand that there is a key word that we have failed to comply with. ஒரு முக்கியமான காரியத்தை விட்டு அவனுக்கு எதிர்த்து நிற்க பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், வசனம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறது submit to God. தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தமிழ்ல பார்க்கும்போது தேவனிடத்தில் சேருங்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் கூட ஒரு போருக்கு போகிற வீரன் எப்படி தம்மை ஆயத்தப்படுத்துகிறானோ, ஒரு விளையாட்டு ரீதியில் ஒருவன் ஒரு களத்துக்குள் இறங்குவான் என்று சொன்னால் அதை எப்படி அவனை தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறானோ, அதே போலதான் நம்ம தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து போகும்போது உபத்திரவமும் பாடுகளும் எதிர்ப்புகளும் நிச்சயமாய் பிசாசின் இடத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், firstly I need to submit myself to the Lord. அவருடைய சமூகத்துல ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் நம்மை ஒடுக்கி கர்த்தருடைய பாதத்தில், ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும் என்று அவரிடத்துல கேட்கும் போது என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள, he will take charge of your situation if you and I can only submit ourselves to the Lord and then we resist the devil. நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அப்ப நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். I want you to think about this. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சுயத்துல நம்ம இன்றைக்கு பிசாசை எதிர்த்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அது ஒரு தவறான காரியம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்மை சரணடைய, நம்மை ஒப்பு கொடுக்க அவசியமாய் இருக்கிறது. அப்பொழுது அவர் உன் சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றுவார். வார்த்தைகளை உங்களுடைய மத்தியில வைத்து விட்டேன். யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தட்டும். Bless you all. See you next week.